Taste the Daily. பல துறைகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வேளாண் திட்டத்திற்கு ஒதுக்கி திட்டங்களை நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சாடியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் மக்களை களத்தில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றியதை தற்போது பார்க்கலாம். 4 வருஷமா பட்ஜெட் போட்டுக்கிறார். வேளாண்மை துறை அமைச்சர்களே 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து வேளாண்மை பட்ஜெட் போட்டுக்கிறீங்க. அந்த வேளாண் பட்ஜெட் போட்டதுல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றணும் உன்னையாவது சொல்லுவாங்க. அத்தனையும் பொய், அத்தனையும் விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அமைச்சர் இந்த தொகுதி சட்டமன்ற உட்கார்ந்து அமைச்சர் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த விவசாயி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கால்நடைத்துறைனா அதுக்கு தனி நிதி, தனித்துறை, இப்படி ஒவ்வொரு துறையா 20 துறை இருக்கும் போது அந்தந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை வரும்போது அதை அறிவிப்பாங்க. ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்க, விஞ்ஞான மூல பிரச்சனைங்க, திமுக விஞ்ஞான மூல பிரச்சனைங்க, விவசாய ஏமாற்றுவதற்காக கவர்ச்சிகரமா திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி பல துறையை சேர்ந்த நிதிகள் தான் இந்த வேளாண் பட்ஜெட்ல கொண்டு வந்து அறிவிச்சு விவசாயிகளை இந்த அரசு ஏமாற்றிதான் மிச்சம்.